ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வினோத் மீடியா. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறாரு, அதாவது இந்தியா வர்றாரு. ஸோ அவரை வழி அனுப்ப தான் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மச்சான் தான் பேசு மச்சான். பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பார்த்துக்கோங்க. சரி மச்சான், ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பொறுப்புகள்லாம் இங்கே இருக்குது கம்பெனியில். ஸோ அதுதான் சொல்கிறாப்புல. கார் வந்துட்டு நம்ம டிரைவர் வந்துட்டார். டிரைவர் ஒரு வாய்ஸ் சொல்லிருமா? இவரே நம்ம டிரைவரு. நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துட்டீங்க. இஸ் ஏ குட் மேன். காக்கா விபி ஜூரி ஜூரி காக்கா டியோ 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 டியோ. ஓகே 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 ஓகே. சுக்கா வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பி தான் வாங்க போயிட்டே பேசுவோம். ஓகே நண்பர்களே, கிளம்பியாச்சு. நம்ம சிங்கத்தை பீடியா குறை வச்சுட்டு தலைவர் வண்டி ஓட்டுனுறாரு. ஸோ ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னா சரியாக தூங்கலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வாய்ஸ் சரியாக வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏர்போர்ட்டு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எதாவது கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். மச்சான், உங்களுடைய இந்த ஆப்பிரிக்காவோட பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நீங்கள் எத்தனை வருஷமா இருந்தீங்க? எப்படி உங்களுடைய நாட்கள் நீங்கள் வந்து இந்த ஊரில் கழிச்சிங்க? எப்படி போச்சு? அதை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள், நம்மளும் கேட்கட்டும். 2021 வந்தேன். ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் தான் வந்தேன். டான்சானியா வரப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஏரியாவில் வந்து இந்த இன்டீரியராக உள்ளே போகும்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு சைடு வந்து நல்லா நேச்சர் மாதிரி, ஒரு சைடு வந்து வறண்ட பூமி மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து நம்ம ஃபாரின் வந்திருக்கோம் அந்த ஃபீல் கொடுக்கல. நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்திருக்கோம், அந்த ஃபீல் தான் கொடுத்தது ஸ்டார்டிங்கில். அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. இருக்குது இப்போ நான் 2021 இது 4 years ஆச்சு. இது 3 times போயிருக்கேன். இதோட இது வந்து 4th டைமு. லாஸ்ட் இயர் நவம்பரில் போனேன். இது ஒன்று பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஸ்வல் தான். ஃபாரின் வந்தேன்னா வேலை, அப்புறம் டே டு டே ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் எப்போ ஊருக்கு போகணும்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டைம் ஐம் கோயிங். ஸோ ஐ வாண்ட் டு see my family and friends and everywhere. Also there is some other there. It is my personal. Thank you. நாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷம் லாஸ்ட் இல்லை அடுத்த வருஷம் தான் போவோம். ஸோ எனக்கு இன்னும் அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரல. வரும்போது பார்ப்போம். கிளிமாஞ்சரோ ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ பார்த்துங்க, இதான் அந்த ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ தலைவனை ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோம். இப்படி வாப்பா, கேமராக்குள்ள வாப்பா. பாய் பாய் டான்சானியா. கம்பேக் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு அவர் தான் தெரியும். இதாங்க ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு. இது வரைக்கும் நம்மளுக்கு உள்ளே விடுவாங்க, அதுக்கு மேலே உள்ள விட மாட்டாங்க. நான் நம்ம ஊருலேருந்து வரும்போது நான் இந்த வழியாக தான் வந்தேன். பாருங்க, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மல் தான். வாங்க அப்படியே உள்ள போங்க. வாங்க வாங்க சார், வாங்க சார், போங்க சார், எடுக்கலாம் போங்க சார். மச்சான் ராய் சொல்லு. ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். ஓகே மச்சி, ஓகே மச்சி, பார்ப்போம். சரி மச்சான். ஓகே, ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. அவர் உள்ளே போயிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் பாஸு, அவனுக்கும் நான் தான் டைம் பாஸு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது. அவன் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு வருஷம் கிட்ட தான் ஆகுது. ஸோ அவன் ஊருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிற மாரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், இதுவும் கலந்து போகும். கடினமான பயணங்கள் தான்
அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு கொஞ்சம் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.